ஓம் சக்தி. சிறப்பு பார்வை. ஓம் தொழுவார் துன்பம் தனிப்பாய் போற்றிவோம். 1008 போற்றி மலர்கள். எண் 563வது வரி. நன்றிகள். சக்தி ஒளி இதழ், செப்டம்பர் 2021. பதிவு செய்தவர் சக்தி அமரானந்தம், தஞ்சை. வெளியீடு ஆதிபராசக்தி கல்வி மருத்துவ பண்பாட்டு அறநிலையம். இப்பக்தர் குறிப்பிட்டுள்ள அனுபவ பதிவினை சுருக்கமாக காண்போம். என் மனைவியின் கருப்பை வயிற்றில் சற்றே இறங்கிவிட்டது. பலு தூக்கவே கூடாது. நாளையே அறுவை சிகிச்சைக்கு ஆயத்தமாக வேண்டும். நாள் நீடித்தால் ஆயுளுக்கு ஆபத்து வரும் என்று டாக்டர் எச்சரிக்கை தந்துவிட்டார். என் குழந்தைகள் பரிதவிக்கின்றன. நானும் ஒரு ஏழை. வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு நாளை தள்ளி போட்டுக் கொண்டு வருகிறேன். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கே போவேன்? நான் எதுவுமே செய்யவில்லை. கோவைக்கு அம்மா அவர்கள் ஆன்மீக பயணம் வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். கோவையில் சக்தி பீடம் ஒன்றின் குடமுழுக்கு விழா முதல் நாள் ஆன்மீக ஊர்வலம். அதில் கலந்து கொண்டேன். ஆன்மீக ஊர்வலத்தில் அருள் திரு அம்மா அவர்கள் மேடையிலே அமர்ந்து அருளாசி வழங்கி கொண்டிருந்தார்கள். ஊர்வலத்தில் வரிசையாக வந்தவர்கள் மேடை அருகே வந்து சென்றார்கள். வரிசையில் வந்த நானும் அம்மா அவர்களின் எதிரே வந்தவுடன், ஆஸ்பத்திரி போகாமல், ஆபரேஷன் இல்லாமல் அவளுடைய வலி தீர எங்கள் மேல் துளியளவு கருணை காட்டம்மா என்று எண்ணத்தை சைகையால் விளக்கினேன். சரிப்படுத்துகிறேன் போ என்று விழி பார்வையாலேயே அருள் திரு அம்மாவர்களிடமிருந்து எனக்கு பதில் கிடைத்தது. அதன் பிறகு நான் ஊர் திரும்பினேன். குடமுழுக்கு அபிடேக தீர்த்தமும் கொடுத்து என் மனைவியிடம் குடிக்க சொன்னேன். அதற்கு பிறகு அவளது கர்ப்பப்பை நார்மலாகிவிட்டது. இவ்வாறு அப்பக்தர் தன்னுடைய அனுபவத்தை பதிவிட்டுள்ளார். நாம் தற்பொழுது கவனிப்போம். ஆன்மீக ஊர்வலங்கள் நடைபெற்ற காலங்களில் கூட்டம் கூட்டமான ஆன்மாக்கள் அன்னையின் சொரூபமான அருள் திரு அம்மா அவர்களை தரிசித்து சென்றார்கள். ஒவ்வொரு ஆன்மாவின் உள் உணர்வையும் ஆன்ம முன்னேற்றத்தையும் தன் அருள் பார்வையால் அணைந்துவிடும் விளக்கினை தூண்டிவிடும் விரல்கள் போல தன் அருள் பார்வையால் ஆன்ம தூண்டுதலை அம்மா அவர்கள் தந்து வந்திருக்கிறார்கள். இது மனித குலத்திற்கு தரப்பட்ட அவதார கால பெரும் பயனாகும். தியானம் யோகம் தெரியாத புரியாத ஆன்மாக்கள் கூட பின் நாட்களில் இறை உணர்வை பெற இது உதவிட செய்தது. தொடர்ந்து கவனிப்போம். ஓம் சக்தி. கவனித்து அறிந்து கொள்வது